2026 நம்ம தலைவர் தான். ஏன்னா 2026 மாற்றமே இல்லை, அடிச்சுக்க ஆளே கிடையாது. இந்த அவனுக்கு இது பொட்டிக்குது மாத்திக்குது ஏமாத்தினாதான் உண்டு, இல்லைன்னா நாம தான் டாப்பர். எல்லாருமே போடுற ஓட்டு தான் வரது, ஏன்னா எல்லாரும் ஓட்டு போடுவாங்க. ஓட்டு போடுறதுக்கு இல்ல உனக்குலாம் ஓட்டு ஐடியா இல்ல, உனலாம் வரலாம் பஸ்ல சும்மா ஆடுறதுன்னு உனலாம் நான் எந்த கணக்குல சேர்த்துறது. அப்புறம் பஸ்ல வர்றோம் ஆட பார்த்தாலும் டிவிக்கு ஓட்டு ஐடிக்கான்னு கேட்கற உள்ளவே குந்திக்கிற சீட்டுக்குள்ள. வெக்கமா இருக்குது எனக்கு. வெக்கமா இருந்தா தூக்கு போட்டு சாவுடா, என்ன சொல்லிட்டு இருக்கிறா. அன்பு உறவுகளுக்கு வணக்கம். பரவாயில்ல, சிறப்பான மாநாடுங்க. உண்மையிலுமே மதுரையில் நடந்த மாநாடு சிறப்பான மாநாடு. இவங்க சொல்லுவாங்க, அதாவது உலகமே உத்து கவனிச்சுது என் மாநாட்டை, தாவக மாநாட்டைனாங்க. தமிழ்நாட்டிலே இப்படி ஒரு மாநாடு நடந்ததே இல்லை. நானுங்க தொண்டர்கள் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தொண்டர்கள் வேற எந்த கட்சியிலாவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ புரியல, இப்போ புரியுது. அட பாவிகளா டேய், கொள்கை என்னன்னு கேட்டால் கொள்கை தெரியலைங்க. இது என்னப்பா இந்த மாநாட்டில் விஜய்க்கு மேலே 2 பேர் இருக்கிறாங்களா, யாருப்பான்னு கேட்டால் அவர் அண்ணா, இவர் எம்ஜிஆர். அது சரிப்பா, அவரையாப்பா வச்சுருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் இவங்க 2 பேர்த்தையும் திருப்பி கூட்டிகிட்டு வர போகிறார் எங்கள் தளபதி அப்படிங்கிறோம். என்னடா இது, டைம் ட்ராவல் பண்ணி போய் கூப்பிட்டு வர போகிறீங்களா? அட பாவீங்களா, இடம் இப்படி இருக்கிறீங்க. அதுலேயும் அந்த பையன் சொன்னதை கேட்டிங்களா? அதாவது யாரை பார்த்தாலும் டிவிக்கேன்னு கத்துறாங்க. ஓட்டர் ஐடி கட்டுறானா ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறானா. அப்போ இவனுங்களோட தொண்டர்கள் எப்படி இருப்பான்னு பார்த்தாங்க. அதாவது பால்வாடி ஸ்கூல் போகிற பசங்க, அப்புறம் அங்கங்கே இந்த இன்ஸ்டாகிராமில் இந்த குட்டி குஞ்சாங்களாம் வீடியோ போட்டுப்பானுங்க. இவனுங்க பார்த்துக்காங்க, இந்த கட்சியை வளர்த்துறது இவனுங்க தான். ஓட்டர் ஐடி இருக்கிறவன் எவனுமே இல்லை போல. அட பாவிங்களா டேய். இல்லை கரெக்டு தான். ஏன்னா விஜய் அவங்க மகனுக்கு இங்கே ஓட்டு உரிமை இல்லை தானே, அவங்க மனைவிக்கும் இங்கே ஓட்டு உரிமை இல்லை தானே. அப்போ இவங்க குடும்பத்தில் 3 பேர். இப்போ குடும்பத்திலையும் விஜய்க்கு மட்டும்தான் ஓட்டு இருக்குது. மீதி இவங்க 3 பேர்த்துக்கு ஓட்டு இல்லைங்க. அவங்க பொண்ணுக்கும் அவங்க பையனுக்கும் அவங்க மனைவிக்கும் இங்கே ஓட்டு இல்லை. கட்சி நடத்துறீங்க, கட்சி தலைவரோட குடும்பம் எல்லாமே ஓட்டு பண்ணும்ல. சொந்த வீட்டிலேயே ஓட்டு இல்லை. நீ இந்த நாட்டில் இருக்கிற ஓட்டை மொத்தமே எடுத்துக்குவ, நீ சிஎம் ஆயிடுவ. வரே வா செம. இந்த லட்சணத்தில் நீ பெரியாருக்கு விழா எடுக்க போறீங்களோ, விழாவில் புத்தகம் வெளியிடுறாங்களாம். எந்த புத்தகம் ஐயா விஜய் அவர்களை வெளியிட போகிறீங்க? பெண்கள் எல்லோரும் கர்ப்பப்பையை அறுத்து எறிய வேண்டும் அப்படின்னாரு. அந்த கொள்கைவா? உங்களோட பெண்ணுக்கு கர்ப்பப்பை எடுக்க சொல்லிட்டீங்களா? ஒருவனுக்கு ஒருத்தி தான் அப்படின்னு வாழ்கிற ஏன் தமிழ்நாட்டில் இஷ்டப்பட்டவங்களோட இருந்துக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. உன்னோட கணவர் கூத்தியை வச்சுக்கிட்டா ஏமா நீ ஒரு 4 ஆசை நாயினை வச்சுக்க அப்படின்னு சொன்னால அந்த புக்கை வெளியிட போகிறீங்களா? இல்லை என் தமிழ் மொழியை சனின்னு சொன்னார், அந்த புக்கை வெளியிட போகிறீங்களா? இல்லை தமிழ் மொழி பேசுகிறவங்க எல்லாரும் காட்டு முராண்டி பயலுங்கன்னு சொன்னாங்களே உங்கள் ஐயா ராமசாமி, அந்த புக்கை வெளியிட போகிறீங்களா? எந்த புக்கை வெளியிட போகிறீங்க? சுதந்திர தினம் எனக்கு கருப்பு நாள் அப்படின்னு சொல்கிற அந்த புக்கை வெளியிடுவீங்களா? எந்த புக்கை வெளியிட போகிறீங்க? என்ன என்ன அதெல்லாம் கேட்குறவெல்லாம் கேன பையன். திராவிடத்தையே அடித்து துவம்சம் பண்ணினுக்கிறோம். நீ பார்த்தியா திராவிட தலைவர் ஐயா ராமசாமியை தூக்கிட்டு நிறுத்திக்கின்னு நீ அவருக்கு புக்கு வெளியிட போகிற புக்கு. ஆனால் பாவம், உண்மையாலுமே ஐயா ராமசாமி பாவம். ஏற்கனவே புதைச்ச ராமசாமி தோண்டி எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி புதைச்சாங்க ஈரோடு இடைத்தேர்தலில். இப்போ விஜய் மீண்டும் நல்லா நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணலையாட்டேங்குது, நான் தூக்குறேன் அண்ணன் சீமாண்ணே கொஞ்சம் நல்லா பார்த்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்ல போகிறாரு. இப்போ அதுதான் நடக்க போகுது. சம்பவம் உறுதி. சும்மா அந்த மனுஷன் ஏதோ படுத்துக்கிட்டு பாராட்டேங்குது. இவனுங்களாம் தேவையில்லாமல் என் கொள்கை தலைவர் தான், என் கொள்கை தலைவர் தான், ராமசாமி என் கொள்கை தலைவர் தான் சொல்லி புதைச்சதை தூக்கி எடுக்கிறானுங்க. அப்பப்போ மறுபடியும் நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ணி புதைக்கிறதே வேலையாக போச்சு. என் நாட்டு மக்களுக்கு அந்த ஆள் என்ன பண்ணிட்டார்? ஜாதி ஒழிப்பு எங்கே ஒழிச்சு வச்சிங்க? கவினோட ஆணவ படுகொலை எத்தனை நாள் ஆச்சு? ஏன் வாய் திறந்து பேசலை? சொல்லுங்க தளபதி, ஏன் வாய் திறந்து பேசலை? சும்மா ஓட்டு ஆசையாக போகிறவர்கள் எல்லாத்தையும் தூக்கி பக்கத்தில் வச்சுக்கிறது. காமராஜர் ஆட்சி கொடுப்பாரு, எப்படி கொடுப்ப? அண்ணாவையும் எம்ஜிஆரையும் வச்சுக்கிட்டு நீ எப்படி கொடுப்ப? எப்படி கொடுப்ப? காமராஜர் தோற்கடித்ததே இவங்க தான், அண்ணாவும் கலைஞரும் தான். எப்படி நீ கொடுப்ப? அண்ணாவை தூக்கி மேலே வச்சிக்கின்னு என்ன எல்லாம் படிக்காத தற்குறீங்களா? உன் கட்சியில் இருக்கிற தொண்டை மாரியே எல்லாம் தமிழ்நாட்டில் இருப்பான்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? இந்த லட்சணத்தில்
சாட்டை துருமுருகனை நம்ம ஏதாவது சம்பவம் செய்யணும். அதனால் வாங்க நண்பா நண்பீஸ், நாம் போய் ரிப்போர்ட் அடிப்போம். ஏடா ஸ்கூல் பசங்களாட்ட தெரிஞ்சுன்னுக்கிறீங்க? டேய், அப்பப்போ நாங்கள் ஸ்கூல் பசங்க தான் அப்படின்னு காட்டினே இருப்பீங்களா? கருத்தை தெரியாதா? கருத்தை பேச தெரியாதா? மாநாடை பற்றி இவர் தப்பாக ஏதாவது போட்டாரா? நீ பண்ணாத விஷயத்த இவர் வந்து காணொலியாக போட்டாரா? ஏட்டா குரங்குங்களா, நீங்கள் தாண்டா அதுக்கு இதுக்கு தாவி இருக்கிறீங்க. சேர் எல்லாத்தையும் உடச்சி போயிட்டு இருக்கிறீங்க. சேர் எல்லாத்தையும் உடச்சி போட்டுருக்கிறீங்க. கீழே விரிச்ச பச்சை கலர் மேட்டை டர்ருன்னு கிழிச்சிட்டு ஓடினுக்கிறீங்க. சுருட்டி அக்கத்தில் வச்சுக்கினுக்கிறீங்க. வாட்டர் பாட்டில் தூக்கி தலைமையில் வச்சுக்கிட்டு என்னமோ மாரியம்மன் கோயிலுக்கு பாலி தூக்கிட்டு போகிற மாதிரி தூக்கிட்டு போயின்னுக்கிறீங்க. இந்த லட்சணத்தில் சாட்டை துருமுருகன் சேனலை வந்து நாங்கள் ரிப்போர்ட் வச்சு ஸ்ட்ரைக் குடியா? இது என்ன தளபதி படம் எதாவது ரிலீஸ் ஆச்சுன்னா நீங்கள் போய் ஹேஷ்டேக்லாம் போடுவீங்களா? அந்த மாதிரி நினச்சிக்கிட்டீங்களா? டேய், நேற்று வந்த குஞ்சானுங்க நீங்களாம் இவ்வளோ யோசிக்கிறீங்களா? இந்த சேனலை நடத்திட்டு இருக்கிற சாட்டை துருமுருகன் அவர்கள் வந்து யோசிக்க மாட்டாரா? ஏண்டா லூசு பக்கிங்களா? என்னடா நீங்கள் மனநிலைமையில் இருக்கிறீங்க? ஏய், நடக்காத விஷயத்தை அவர் போட்டார்னா நீ தப்பு, நீ வந்து இந்த காணொலி வந்து தவறு, நாங்கள் வந்து மாநாட்டில் அப்படிலாம் எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்லு. அதை விட்டுட்டு உண்மையை வெளிப்படுத்தின ஒரு மனுஷனை நான் போய் ஸ்ட்ரைக் அடிக்கிறேன், நான் அதை அடிக்கிறேன். வேணா ஒன்று நீ பண்ணலாம், ரோட்டோரம் ஒன்று சைட் அடிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு போய் உக்காந்துக்கிட்டு ஏதாவது உங்கள் தலைவர் சொல்லி கொடுத்துருவார்ல, தக்க செய்யா எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்கா? அதை வேணா போய் கேட்டுவா. சைட்டு தான் அடிக்க முடியும், ஸ்ட்ரைக்கெல்லாம் அடிக்க முடியாது. நீங்கள் கருத்து வச்சு பேசுங்கடா. கருமாந்திரம் முடிச்சவனா ஸ்கூல் பசங்க மாரி கம்ப்ளைண்ட் பண்ண ஓடுறானுங்க எல்லாம். என்ன கருமண்டா நீங்களாம்? அதாவதுங்க, ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில், அதாவது முதல் மாநாட்டில் நாங்கள் எல்லாத்துக்கும் ஆட்சியில் பங்கு தருவோம், எல்லாரும் வாங்கினாங்களா? யாராவது போனாங்களா? கொஞ்சமாவது சிந்திச்சு பாருங்கள். அதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் இந்த வார்த்தை சொன்னால் கேட்பாங்க. ஸ்டூடெண்ட்டுங்க அரசியலில், அதுவும் பால்வாடி ஸ்கூல் ஸ்டூடெண்ட் விஜய், இவர்கிட்ட போய் அரசியல் டிகிரி முடிச்சிங்களா போய் சேருவாங்களா? சேரலை. முதல் மாநாட்டில் பிரம்மாண்டமாக கூட்டத்தை காட்டிட்டோம், நம்மளை நோக்கி படையெடுத்து வருவாங்க அப்படின்னு ஒரு கற்பனையில் பனையூரில் வாங்கிட்டார். பனையூர் கதவை திறந்து பார்த்தா காத்து வாங்குது, யாரையும் காணும். போடுறா ரெண்டாவது மாநாட்டை, இப்போ போடுறா என் கூட்டத்தை அப்படிங்கிறது. இப்போ ஓடியாருவாங்க அப்படியே வரிசையாக எல்லாரும். ஒரு பையன் உங்களை சீண்ட மாட்டான். அதுலேயும் முக்கியமாக நீங்களாம் வந்து திமுகவோட பி டீம்லாம் இல்லை, மெயின் டீமே நீங்கள் தான். திமுக நாம் தமிழ் கட்சியோட வாக்கு சதவீதத்தை குறைக்கணும். அதாவது நேரடியாக கருத்தை மோதி செவிக்க முடியல. எங்கள் அண்ணன் ஆலமரம் மாரி வளர்ந்து நிற்கிறாரு, பல பல விதையை தூவி விட்டுக்கிறாரு. இப்போ பார்க்குறதுக்கு சின்ன செடிங்களாக தான் இருக்கும், அதுவும் ஆலமரம் தான், அதுவும் பயங்கர பிரம்மாண்டமாக வளர்ந்து நிற்கும். அப்புறம் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. வேணுன்னா நீங்கள் அணிலுங்க வந்து மேலே அங்கங்கே ஏரிய கிழக்கலையே ஓடிட்டுருங்க, அதுக்கு சௌரியமாக நாங்கள் இருப்போம். அதாவது இப்போ நீ இந்த கமாண்டில் வந்து கத்துறது, அப்புறம் சாட்டை துருமுருகன் என்ன நீ எப்படி எங்களை பற்றி தப்பாக போடலாம் அப்படின்னு மூலையில் உட்காந்து மூக்கு சிந்தது, இந்த வழியில் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் ஒரு நாளும் நாம் தமிழ் கட்சியோட கடைசி தொண்டர் நிற்பான் பாரு, அவன்கிட்ட கூட அரசியலாக பேச்சு ஜெயிக்கவே முடியாது. நீ என்ன தான் முட்டி மோதினாலும் வாய்ப்பில்லை ராஜா. ஒரே கேள்வி நானும் கேட்பேன், யாருக்காக நீ அரசியல் ஆரம்பித்த? தமிழ்நாட்டில் பிறந்துக்கிட்டு, தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு நீ வந்து ராமசாமி எப்படி தூக்கி பிடிக்கலாம்? காமராஜர் கொள்கை தலைவர்னு சொல்கிற, ஆனால் ரெண்டாவது மாநாட்டில் திமுகவோட தலைவர் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் எதுக்கு வச்ச? திமுக என்னோட எதிரிங்கிற, அப்போ இவங்க யார்? கேள்வி இருக்குதா? அண்ணா ஆட்சி நான் தரப்போகிறேன், எம்ஜிஆர் ஆட்சி தரப்போகிறேன். அண்ணாவை கூட விட்டுரு, அவர் வந்து ஏதோ ஒரு நல்லது பண்ணியிருப்பார். அது முக்கியமாக இந்த சாராய கடையை அவர் அலோவ் பண்ணல. அப்புறம் குறிப்பாக ஒரு இன்னொரு வேலை பார்த்தாரு, அதாவது திராவிட நாடு வேணும் அப்படின்னு சொன்னார். முதல் தேர்தலில் கூட நிற்க முடியல. அதனால் வந்து நம்ம வந்து நம்மளோட கட்சி தொண்டர்கள்லாம் பேசி ஒரு 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 முடிவெடுத்து அடுத்த தேர்தல் சந்திக்கலாம். ஆனால் இந்த தேர்தலில் போட்டிடுற கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டோம். அப்படியே நாங்கள் தெரிவித்தாலும் திராவிட நாடு வேணும்னு யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் என்னோட ஆதரவு அப்படின்னு சொன்னார். இது தமிழ்நாடு. ஆனால் அண்ணாவுடைய கொள்கைன்னா திராவிட நாடு கொள்கை, திராவிட நாடு தான் வேணும்னாரு. அட்டம் பிடிச்சாரு. என்ன எதையுமே தெரியாது, நீ தூக்கி எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுக்குவ. இப்போ என்னோட அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் வெளியில் தேமுதிக தொண்டெல்லாம் காரி துப்பின்னுங்கிறான். யோ, எங்கள் அண்ணன் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறப்ப உங்கள் அண்ணன் தானே ஆதரவு கொடுத்தியா?
அதே உங்கள் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் உடல்நல குறைவாக இருந்தப்ப அவருக்கு ஆதரவா நீ செயல்பட்டியா அப்படி நான் கேட்கல. தேமுதிக தொண்டர் கேட்டுட்டு இருக்கிறாங்க, உனக்கு கிளின்னு கிழிச்சின்னுங்கிறாங்க ஒளியில். இப்போ தான் எங்கள் அண்ணன் தெரியுமா உனக்கு? அண்ணன் இப்போ நீ வாயில் வெறும் வார்த்தையாக சொல்கிறிய. ஏன் ஒரு புகைப்படம் வைக்க வேண்டியது தானே? அம்மா பிரேமலதா அவங்ககிட்ட போய் கேட்டுட்டு, நான் என்னோட அண்ணன் என் உசுறு எங்கள் கேப்டன் அவரோட புகைப்படத்தை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு வைக்க வேண்டியது தானே? வைக்க மாட்டேன். ஏன்னா உனக்கு இங்கே இல்லை யாரும். இங்கே அவ்வளோதான், வெறும் பேச்சு, வெறும் எழுத்து, அவ்வளோதான். அவங்க வேறு தமிழக வெற்றி கழகம். ஆனால் ராமசாமி விழா எடுத்து இவர் வந்து புக்கு கொடுப்பாராம். எந்த புக்கையா கொடுப்ப சொல்லியா? எந்த புக்கை கொடுப்ப? என்ன கன்றாவி கருமாந்திரமே தெரியலைங்க இந்த கட்சி. இல்லை எங்களுக்கு கூட அப்பப்போ ஒரு டவுட் இருக்கும். இல்லை வந்து திமுகவோட மெயின் டீமாக இருக்காது, ஏதாவது கொஞ்சம் அறிவிரி இருக்குன்னு நினச்சோம். கன்ஃபார்ம் ஒவ்வொரு டைமும் கன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் நம்ம தளபதியோட வேலை. இல்லை நான் கை நீட்டி காசு வாங்கிட்டேன்ப்பா திராவிடத்துக்கிட்ட. அண்ணன் சீமானுக்கு எதிராக தான் என்னை கட்சி ஆரம்பிக்க வச்சாங்க. அவர் ஓட்டு சதவீதத்தை குறைக்கணும், இந்த திராவிடமும் இன்னுமோ முட்டி பார்த்துச்சு, நீங்கள் என்னமோ ஆலமரம் மாட்டை வளர்ந்துக்கிட்டே போயிட்டு இருக்கிறீங்க, மக்கள்கிட்ட உங்களுக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்குது, அதனால் என்ன ஒரு நடிகை நான் நினச்சி இவங்க மதித்து ஒரு கட்சி ஆரம்பி, சீமானோட வாக்கு வங்கி குறைன்னு சொல்லி எனக்கும் 10,000 கோடி கொடுத்துருக்குறாங்க. அதை வாங்கிக்கிட்டு இப்படி ஒரு கேவலமான வேலை. நான் சுயநலத்துலேயும் சுயநலம் இந்த விஜய் மாரி யாருமே இல்லை. தமிழ்நாட்டு அரசியல்லையே மிகப்பெரிய, அதாவது அரசியலுக்கே துரோகம் பண்ணுறான்னா விஜய் தான். மற்றவங்களா அது கட்சி ஆரம்பிப்பாங்க, ஒரு தேர்தல் 2 தேர்தல் சந்திப்பாங்க, நம்மக்கிட்ட பலம் இல்லை, நம்மளோட பவரை கொஞ்சம் தக்க வச்சுக்கின்னு கூட்டணி போயிடுவாங்க. ஆனால் பொழுதுபோக்குக்காக அரசியலை யூஸ் பண்ணுற இந்த விஜய் நம்ம என்ன சொல்கிறது? உண்மையாலுமே அரசியலுக்கே துரோகம் பண்ணுறாள் தான் இந்த விஜய். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.